V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் கன்னி திரைப்படத்தை பற்றி நம்ம பேச இருக்கோம். கன்னி திரைப்படம் ஒரு மலைவாழ் கிராமத்தை பற்றி, ஒரு வைத்திய முறையை பற்றி ரொம்ப அழகாக சொன்ன படமாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை எம் செல்வராஜ் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை மாயோன் சிவா தொரப்பாடி இயக்கியிருக்காரு. இந்த படத்தை ஒளிப்பதிவு ராஜ்குமார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இசை ஜபாஸ்டின் சதீஷ், எடிட்டர் ஷியாம் ஆர்டி எகேல், நடிகர்கள் அஸ்வின் சந்திரசேகர், மணிமாறன், தாரா கிரிக், ராம்பிரதன் என இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த வைத்திய முறைகளை சதைச்சிட்டு ஆங்கில வைத்திய முறையை புகுத்துறதை தான் ஒரு கண்டென்ட்டாக பார்க்க முடியுது. அதுதான் அந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. அதை தாண்டி இதுலேயும் பழிவாங்கல், காதல் அப்படி இப்படின்னு ஒரு ட்ராக்கு போனால் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு படத்தை வெற்றி படமாக ஆக்கணும்னா அந்த படத்துக்கு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு வெளிநாட்டில் பாடல்கள், சண்டை காட்சிகள், நகைச்சுவைகள், சேசிங் அப்படி நிறையா ஒரு விஷயங்களை படத்தில் சேர்க்குறாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு காட்சிகளே இல்லாமல் ஒரு மலைவாழ் கிராமத்திலே ரொம்ப ஒரு மக்கள் மிக மிக குறைவாக வசிக்கிற ஒரு இடத்த, வீடுகள்லாம் ரொம்ப சேதமாகி ஆள் நடமாட்டமே குறைவாக இருக்க ஊரில் படம் எடுத்திருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. எதை நம்பி இவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் இவ்வளோ வேகமான ஒரு காலத்தில் ஒரு பழமையான ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு கதை ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கே சின்ன குழப்பமாக தான் இருக்கானா, இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அந்த மலைவாழ் கிராமத்தில் இடம் பார்க்க வர்றாரு. அப்படி வரும்போது அவருக்கு திடீர்னு ஒரு மூச்சடைப்பு ஏற்பட்டுருது. அப்போ நடக்கிற ஒரு சின்ன சித்த வைத்தியத்தில் அவர் உயிர் பிழைச்சிடுறாரு. உயிர் பிழைச்சி இவ்வளோ ஒரு சீரியஸ் கண்டிஷனில் நம்ம எப்படி மீண்டு வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக போகுது. ஆனால் அவரோட கம்பெனியில் அவங்க நிர்வாக முறைகளில் இவரை வெளிநாட்டில் கொண்டு போய் நிறையா பணம் சம்பாதிக்கணும், மருத்துவத்தில் நிறையா ஒரு மறைமுகமாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் எனக்கு எதுவுமே வேண்டாம், இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு சின்ன வைத்திய முறை என் உயிரை காப்பாற்றுச்சு, இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு வேறு எது வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆங்கில வைத்திய முறை அந்த மருத்துவர்கள் ரொம்ப கோபமாயிடுறாங்க. என்னடா இவர் ஒரு கண்டிஷன் இப்படி ஒரு கண்டிஷனில் எப்படி உயிர் பிழைச்சது, அப்படி என்னடா அது ஒரு வைத்திய முறை அப்படின்னு அந்த கிராமத்துக்கு படையெடுக்கிறாங்க. அங்கே நம்ம ஊர் எட்டப்பெண்கள் அவரை காட்டி கொடுத்துறாங்க. இவங்க தான் அந்த வைத்தியர்கள் அப்படின்னு காட்டி கொடுக்கும்போது இவங்க அந்த வைத்தியத்தை ஆட்கள் மூலமாக அந்த இடத்தையுமே தரமட்டமாகி இல்லாமல் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு ஒன்லைன் கதை. அப்படின்னாலும் இந்த வைத்திய முறை நமக்கு எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தான் குடிக்கிறது எப்படி உடம்பு கெடுதல் எல்லாத்துக்கும் தெரியுமோ, சின்னத்திரை தொடர்கள் எவ்வளவு குடும்பத்துக்கு கேடு அப்படிங்க எல்லாத்துக்கும் தெரியுமோ, இளைஞர்கள் குடிப்பதைக்கு அடிமையாகிறது, மற்ற தீய பழக்கங்கள் இதெல்லாம் எல்லாத்துக்கும் கெடுதல் தெரிஞ்சு செய்கிறது மாதிரி தான் சித்த வைத்தியங்கிறது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான வைத்திய முறைகள். ஆங்கில வைத்தியன்றது பக்க விளைவுகள் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. ஆனால் இன்றைய நவீன காலத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் ஆங்கில வைத்தியத்தான் நாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்குமே உகந்தது இல்லை. ஒரு சில வைத்தியத்துக்கு சித்த வைத்தியம் தான் சரி அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படம் இந்த வைத்திய முறையை பற்றி ஒரு சொல்ல வந்த படம் தான். ஆனால் மலைவாழ் கிராமத்தில் எடுத்ததுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ரசிக்க முடியாத காட்சிகள்லாம் இருக்குது. கிராமத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா முன்னோர்கள் ஒரு சில விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அது பிற்கால அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்வாங்க. இந்த படத்தில் அந்த சித்த வைத்திய ஒரு பாட்டி ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இது இந்த கதைக்கு மட்டும் இல்லை, எல்லா ஊர்லையும் எடுத்தீங்க, எல்லா கிராமங்கள்லேயும் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டு ஸ்தலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியில் இந்த ஜரிகை போட்ட துணியை சுற்றி வச்சுருப்பாங்க. உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்தில், இப்போ எங்கள் காலத்தில், எங்கள் அடுத்து எங்கள் பிள்ளைங்க காலத்தில் அது தொடர்தான் செய்யும். ஆனால் உள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பொட்டி மட்டும் முன்னோர்கள் ஒரு பல தலைமுறைகளை பாதுகாத்து வச்சுட்ருக்காங்க. அதை வச்சு தான் அந்த வைத்திய முறைகளை செய்வாங்க, வழிபாட்டு தலங்களையும் செய்வாங்க. பட் அதுதான் நம்ம காலங்காலமாக தொண்டுதிட்டு வந்துக்கிட்டு ஒரு விஷயம். இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, முருகனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அந்த சுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது, எல்லா விஷயங்களையும் முறியடிக்கக்கூடியது. நம்ம ஒரு எதிரி வீட்டுக்கு போனால் கூட ஒரு 10 மிளகை சாப்பிட்டுட்டு போனால் அவன் விஷம் கொடுத்தா கூட அந்த விஷத்தை முறிக்கிற தன்மை அந்த மிளகுக்கு இருக்குது அப்படிங்கிறது நடைமுறையில் நிறுவப்பட்ட ஒரு விஷயங்கள். பட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கிராம வைத்தியத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் கிராம வைத்தியங்களை தாண்டி இந்த நவீன காலம் வேறு மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறது இன்றைய யதார்த்த நடைமுறையில் யாருமே மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் அதை தாண்டி இப்போ வெளிநாட்டுகளை பார்த்திங்கன்னா பழைய சொரு கூழெல்லாம் டப்பாவில் வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இணையதளங்கள் மூலமோ செய்தித்தாள்கள் மூலமோ தொலைக்காட்சியிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ பழைய வைத்திய முறை தான் என்றைக்குமே ஆரோக்கியம்.
இன்றைய நவீனம் வந்து நம்ம உடலுக்கு கேடு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் தெரிஞ்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து அப்படி ஒரு வைத்திய முறையை பற்றி படம் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த அஸ்வினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து மலைவாழ் பண்ணாவே வாழ்ந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. செம்பி நீலி இந்த 2 கேரக்டரும் அண்ணி நாத்தனாராக நடிச்சிருக்காங்க. அண்ணன்னா மணிமாறன் நடிச்சிருக்காரு. மணிமாறன் சில படங்களில் நம்ம பார்த்த முகமாக இருந்தாலும் மீதி தாரான்றவங்க ஒரு சினிமாவில் ஒரு 10 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய கேரக்டர் இது வரைக்கும் அமையல. இந்த படம் அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பேரை கொடுக்கும், ஒரு திருப்பமுனை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தாண்டி மீதி எல்லாமே புதுமுக நடிகர் அப்படிங்கிறதுனால ஜனங்க எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் வர சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைவாழ் கிராமம் மக்கள் மிக குறைவாக இருக்க ஊருன்னு சொன்னால் கூட பொதுவாக மலை கிராமத்திலும் சரி பொதுவான கிராமத்திலும் சரி ஒரு அடுத்த நபர் தெருவுக்குள்ளே வந்தால் தம்பி நீங்கள் யார் வீட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை வச்சு அந்த கிராமத்தில் இப்படி தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த மலைவாழ் கிராமத்தில் வந்து கிளைமாக்ஸ் காட்சியில் அந்த சண்டை காட்சியில் ஒரு பெண் 5 பேரை சண்டை போடுறா அப்படிங்கிறது வந்து யதார்த்தம் மீறாமல் அடியும் வாங்கிக்கிறா. அதை தாண்டி அவள் போராட்ட குணத்தை வந்து நல்லாவும் காமிச்சிருக்காங்க. சினிமா தான் இல்லாமல் யதார்த்தமாக பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்க தாத்தாவை கொலை பண்ணும்போது சரி இவங்களை அடிக்கும்போது சரி யாருமே வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து கிராமத்தில் இப்படி இருக்கவே இருக்காது. அந்த ஒரு காட்சி மட்டும் தான் நமக்கு சின்ன ஒரு என்னடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலும் இந்த படத்தில் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும். இந்த சின்ன குறையை நமக்கு தெரிந்தால் கூட இது அடுத்தது அவர் இயக்குனர் சரி பண்ணிக்குவார் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.